எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்ட சாட்டை துரைமுருகனுக்காக தான். கறிக்கஞ்சி, கறிக்கஞ்சி, நீ எல்லாம் ஒரு 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 விஷயம் கிடைக்குது அப்படின்னா உனக்கு எவ்வளவு கேவலமா நீ பதிவு போடுற. உண்மையிலே நீ எல்லாம் நல்ல அப்பனுக்கு தான் பிறந்தியா? என்னடா எப்பட்றா உன் பொறப்பை பத்தி எப்பட்றா கால்குலேஷன் போடுறது? உன் பொறப்பு என்ன விதத்துல வந்தது? நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தவனாடா நீ? ஒரு மனுஷனை கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிச்சு வெளில வந்திருக்காரு. ஒரு சின்ன மனிதாபிமானம் கூட இல்லாம அந்த அளவுக்கு நீ எங்க தலைவரை அவளை கேவலமா ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றியாடா? இல்ல பொட்ட பாடு. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அலைஞ்சா ஃப்ரெஷ்ஷா எவளும் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்ட பாடு. நீ எங்க தலைவரை பேசுறியாடா? ஏண்டா வாயில நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை டீசெண்டா பேச சொல்லி இப்போ தோழர்கள்லாம் சொன்னனால உனக்கு ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். சரியா? என்ன பாடு? ஒழுங்கா மூடிக்கிட்டு உன் வேலை இது என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். மாநாடு இவ்வளவு கூட்டம், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னோடனே எங்கடா நம்ம அண்ணன் தமிழ் தேசியம் உதார விட்டுட்டு இருக்கானே. நம்ம அண்ணன் இப்ப இப்படி உதார விட்டு மூத்திர சந்துக்குள்ள முட்டு சந்துக்குள்ள நம்ம பொதுக்கூட்டம் போட்டுட்டு அலையுவோமே. அந்த பொதுக்கூட்டத்தை மீறி இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அது எப்படி என்ன சொல்லியிருக்கா? எழுச்சி தமிழருங்கிறது நாங்களே வச்சுக்கிட்ட பட்டமா அவருக்கு. ஈழத்தமிழர்களால விடுதலை, ஈழத்தமிழர் கூட கிடையாது, விடுதலை புலிகளால விடுதலை பேரொளி அப்படிங்கிற விருது ஒண்ணு 10 வருஷத்துக்கு ஒண்ணு கொடுப்பாங்களா? உண்மையான போராளிகள் யாரோ அவங்கள தேர்ந்தெடுத்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் விடுதலை புலிகள் கையால கொடுக்கறது விடுதலை பேரொளி அப்படிங்கிற விருது. அந்த விருதை கடைசியா வாங்கினது ஈழத்தமிழர், புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த விடுதலை புலிகளால யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா எங்க தலைவருக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. சாமான் இருக்கல்ல, உங்க அண்ணன் சீமான், உங்க அண்ணனுக்கு கொடுக்கல. நிதி, திரள் நிதி கலெக்ஷன் மன்னன். நீங்க எல்லாம் ஒரு 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 ரோட்ல முறுக்கு வித்துக்கிட்டு டீ வித்துக்கிட்டு தெரிஞ்சவன் நீ எல்லாம். நீ 400 கோடிக்கு அதிபதியா இருக்க. இப்படியே யாரையாச்சும் ஒருத்தவங்களை பேசி டெய்லி வீடியோ போட்டு அதை கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல நீ உனக்கெல்லாம் பேசுறதுக்கு? நீ எல்லாம் தமிழன் வேற சொல்லிக்கிற, தமிழன் அப்படி மாறு சொல்லிக்கிற, சாதி வெறி பிடிச்ச நாயே. உனக்கு எங்க தலைவர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு மிகப்பெரிய திரளை கூட்டிட்டாரு. அவ்வளவு மக்கள் திரள் அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. பார்த்து வயிறு எரியுதாடா? வயிறு எரிஞ்சா எடுத்து அம்மிக்கல் எடுத்து குத்திக்கிட்டு சாவுடா. எங்க குத்தணுமோ அங்க குத்துற இடத்துல குத்துனா செத்து போயிடுற, சீக்கிரமா செத்துருவேன். குளவிக்கல் இருக்கு வேற, அதை எடுத்து குத்திக்க, நீயா குத்திக்கிட்டு செத்துரு. யார என்ன எதுக்கு எடுத்தாலும் எது பண்ணாலும் அப்படியே கையை கட்டி நாங்க வாயை பத்தி பாட்டுக்கு அப்படிதான் நக்கல் பண்ணி பாட்டு பாடி ஒரு வீடியோ போடுற. இப்ப அப்படிதான் வீடியோ போட்டிருக்கிற. ஏன் உங்க அண்ணனை மாதிரி ஆமக்கறி கதை, கப்பல் அரிசி கப்பல் கதை, அப்புறம் கறி இட்லி கதை, இப்படி திங்கிற கதையா சொல்லிக்கிட்டே அலையணுமா தமிழ் தேசியங்கிற பேர்ல? ஈழத்தை சுத்தி செல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, இலங்கை இராணுவத்தால செல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒன்னொன்னு மட்டும் கூட்டு வச்சு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் கறி விருந்து வச்சாருன்னு சொல்லிட்டு பொய்யா அண்ட புழுகு ஆகாச புழுகு புனிடுறானே. அவனை போய் பேசுடா. ஏண்டா அவனையும் தான் நீ மதிக்க மாட்ட. அவனையே நீ போன்ல அசிங்கமா பேசணும் தானே. அந்த அடியை தானே வெளியே வந்துச்சு. அவனையும் தான் நீ பேசுற. உனக்கு யாரும் மரியாதைலாம் நீ கொடுக்க மாட்ட. ஏன்னா உனக்கு சொந்தமா பொண்ணு கிடைக்காம, ஃப்ரெஷ்ஷா பொண்ணு கிடைக்காம அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுறவன் ஒரு பொண்ணுங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு பெரிய மன்மதன் நினைப்பு. இதுக்கு மயிறு வந்தேன்னு வச்சுக்க, தொடப்பக்கட்ட பிஞ்சிரும் பாத்துக்க நாய். யார பேசுறது? நீ எல்லாம் எங்க தலைவர் காலுக்கு பக்கத்துல தூசில நிக்கிற, கால் பக்கத்துல நிக்கிறதுக்கு உனக்குலாம் அருகதை இருக்கடா? ஏண்டா ஏண்டா பொட்ட பாடு? யார பேசுற நீ? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்குதுன்னு உட்காரு எங்க தலைவர் சொன்னாக்கா சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே மடங்கி போய் உட்காரவங்களா சிறுத்தைகள். உங்களை மாதிரி கல்பிரிட்ஸுக, உங்களை மாதிரி துரோகிகள் என்ன சதி செஞ்சு அங்க அந்த மாநாட்டுல என்ன பண்ணீங்கிறத இனி ஆராய்ச்சி பண்ணாதான்டா தெரியும். நாய், நாய், பொண்டாட்டி கிடைக்க ஏழாத நாய், அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்ட நாய். உனக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு எதுக்கு எந்திரிக்க மாட்டேதுன்னு தான் போயிட்டு நீ அடுத்த முன்னாடி ஆட்டையை போட்டிருக்க. அவ எதுக்கு காஞ்சு கிடந்தாலும் அதுக்கு அவ உன்னைய கல்யாணம் பண்ணியிருக்கிறா.
நீ வந்து எங்க தலைவரை பேசுறியா? உன்னை இன்னைக்கே உன்னை ஒரு ஆள் காட்டி கொடுக்குறேன்னு தான் சொல்லிச்சு. உன்னை வந்து நான் வர வைக்கிறேன். அவனை எங்க இருக்கனா நான் வேணா வர, உன் கட்சிக்காரன் உன்னை வர வைக்கிறதுக்கு ரெடியா தான் இருந்தான். நான் வந்து இன்னைக்கு சரி எதுவும் வேணாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறேன். இன்னும் நாங்க வந்து சிங்கிளா நான் மட்டும் தான் இருந்தேன். உன்னை ஒரு ஆள் அடிச்சா பத்தாது, நல்லா 100 பொம்பளைய சேர்ந்து உன்னை உட்கார வச்சு கும்முனாதான் உனக்கு வந்து புத்தி வரும். இனிமேல் எங்க தலைவர் பேர கூட வாயால நீ தொட மாட்டேன். குண்டை வாய நல்லா அசிங்கமா இன்னும் நான் கெட்ட வார்த்தை நிறைய பேசி விட்டுருவேன். நான் டீசெண்டா பேசணும் அப்படிங்கறக்காக பேசாம பொறுமையா இருக்கேன். என்னடா எந்திரிக்காத பொட்ட பாடு, போய் அடுத்த முன்னாடி ஆட்டைய போட்ட பாடு. இதோட எங்க தலைவரை பேசுறத நிறுத்திக்கிறானு இல்லைன்னு வச்சுக்க, உனக்கு பொம்பளைங்க தாண்டி வந்து செய்வோம். உன்னை என்ன கெதி செஞ்சு எப்படி உனக்கெல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட், உனக்கு வந்து சட்ட ரீதியெல்லாம் உன்னையெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாது. வந்து எங்க ஏறி மிதிக்கணுமோ அங்க ஏறி மிதிச்சு உன்னை ஒண்ணுமுலாமாக்கி விட்டு வந்துருவோம். அந்த அடுத்தவன் முன்னாடி ஆட்டையை போட்டு வச்சிருக்க அவளுக்கு கூட ஒண்ணுமுலாமாக்கிட்டு வந்துருவோம். மரியாதையா இருந்துக்க.